சகரியா 8:17 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனும் பிறருக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டால் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் வெளிப்படும். ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காயின் ஆவேலுக்கு விரோதமாக சில துர்சிந்தனைகள் ஆலோசனைகள் செய்து ஆபேலை பழிவாங்கும் வண்ணமாக கொலை செய்திருவார். அது நிமித்தமாக கர்த்தர் காயினை சபிப்பார். கர்த்தர் காயினை சொல்வார், இனி நீ செய்யும் வேலையில் அந்த நிலம் உனக்கு பலன் தராது. உன்னுடைய வாழ்க்கை அலைந்து திரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். என்ற விதமாக கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்தால் நம்ம வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும். அதாவது யாரை நம்ம அழிக்கணும் நினைச்சாலுமே, யாருக்கு விரோதமாக சில இருதயத்திலே தீங்கு நினைச்சு சில காரியங்கள் செய்யணும்னு நினைச்சா ஒன்றும் இல்லைங்க, அவங்க கூட கர்த்தர் இருப்பார். நம்ம யாரை அடிக்கணும்னு நினச்சி எந்த திட்டம் போட்டாலும் அந்த காரியத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கையில் தான் நடக்குமே தவிர, யாருக்கு விரோதமாக போகிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த காரியம் நடக்காது. கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு கர்த்தர் காட்டின வழியில் நடக்கிறத தவிர்த்து நமக்கு வேறு வழியே இல்லை. கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டோ என்று பார்த்து அதை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்தோம். கர்த்தர் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை இருந்தால் அதை மன்னிப்பார். நம்ம விட்டு கொடுக்கும் பட்சத்தில் மன்னிப்பார், மன்னிச்சு நம்மளை சுத்திகரிப்பார். நமக்கு கர்த்தர் தருகிற காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வர நம்மளை தகுதிப்படுத்துவார், நம்மளை ஒழுங்குபடுத்துவார். குயவன் கையில் இருக்கிற களிமண் போல நம்மளை விட்டு கொடுப்போம். அவர் நம்மளை ஒழுங்கும் கிரயவுமாக நல்ல பாத்தியமாக நல்ல பண்டமாக உருவாக்குவார். கர்த்தர் தானே அப்படிப்பட்ட சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தந்து நிறைவாய் உங்களை நடத்துவாராக. ஆமென்.